ரமண பவ சரி ரி 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 பிண பவ சரவண வீர நமோ நம தி பவ சரவண நிர நிர நிரண வசர ஹண பவர்க ர ர ர ர முருகா முருகா இந்த மாங்கனியின் மனம் கூட அபாரமாக உள்ளதே. நாரதா, இன்று இந்த கனியிலிருந்து உன் சித்து விளையாட்டை தொடங்கி இருக்கிறாய். இது எங்கே சென்று முடியுமோ யார் அறிவார்? நாராயண நாராயண, நல்லதே நினைத்தாலும் பொல்லாப்பு என்னை வந்து சேரும் என்பது நான் வாங்கி வந்த வரம். நான் என்ன செய்ய? சுவாமி, எத்தனை அன்போடு நாரதர் நமக்கு இந்த மாங்கனியை நல்கி இருக்கின்றார். அதை நீங்கள் சந்தேகிக்கலாமா? நாராயண நாராயண, என் அன்புள்ளத்தை ஐயனிடம் நன்றாக எடுத்துரையுங்கள் அன்னையே. இது சாதாரண மாங்கனி அல்ல. ஞானத்தையும் அதீத ஆற்றலையும் வழங்கவல்ல எவருக்கும் கிட்டாத அற்புத மாங்கனி இது. குருதேவா, தங்கள் கணிப்பில் என்ன தெரிகிறது? உடனே ஆவாகினி யஞ்ஞங்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நாரதா, என் சந்தேகம் ஊர்ஜிதமாகிவிட்டது. இந்த ஞான பழத்தை கொண்டு என்னை மூடனாக்க வந்திருக்கிறாய். இந்த மாங்கனியை கொண்டு இன்று உன் கலகத்தை தொடங்கிவிட்டாய் அல்லவா? என்ன, நான் கூறுவது சரிதானே? நாராயண நாராயண, நான் தங்களை மூடனாக்க முடியுமா? அது இயலாத காரியம் ஈசனே. ஆனால் இவ்விடத்தில் உன்னால் கலகத்தை உண்டாக்க முடியும், அப்படித்தானே? நாராயண நாராயண, நற்பலன்களை நல்கும் நல்லதோர் கனியை கொண்டு வந்தேன். இதில் கலகம் எங்கே வந்தது? சுவாமி, தாங்கள் சற்றே அமைதி கொள்ளுங்கள். நாரதா, அன்னையே, தாங்கள் கூறுங்கள் இந்த மாங்கனியின் மகிமையை. தாங்களாவது என்னை நம்புகின்றீர்களே, அந்த அளவில் மகிழ்ச்சியே. இந்த மாங்கனியை உண்போருக்கு அளவற்ற ஆற்றல் பெருகும். நிறைகுடம் போல் நிறைமதி ஊற்றெடுக்கும். சதுர்வேதங்களிலும் மூழ்கி முத்தெடுத்த ஞான பழமாக அவர் ஒளிர்வார். இந்த கனியை உண்போர் அகிலத்தையே வெல்வர். இந்த மாங்கனியை உண்டவருக்கு நிகராக விண்டவர் இந்த 7 புவனங்களிலும் இருக்க இயலாது. எனில் இந்த கனியை உண்டு 7 புவனங்களிலும் நீயே சிறந்தவனாக விளங்கி இருக்கலாமே. கைலாயத்தை நோக்கி ஓடோடி வந்தது ஏன்? நாராயண நாராயண, நல்லதற்கு காலமில்லை என்பார்கள். அது சரியாகத்தான் இருக்கிறது. இந்த அற்புத மாங்கனியை அத்தனை எளிதில் யாரும் உண்டுவிட இயலாது. வீரத்திலும் தீரத்திலும் நிகரற்ற ஒருவர், ஞானத்திலும் வேதத்திலும் சிறந்த ஒருவர், அசுரர்களையும் ராட்சசர்களையும் தன் இடக்காலில் இட்டு வதம் செய்ய வல்லவர் ஒருவரே
இந்த அற்புதமான மாங்கனியை உண்ண இயலும். ஞானத்தில் அடியேனுக்கு சற்று சம்ரணை உள்ளது. ஆனால் வீரத்தையும் தீரத்தையும் கேட்கவும் வேண்டுமோ? ஆகவேதான் தங்களை நாடி ஓடி வந்தேன். தாங்கள் ஒருவரே இந்த கனியை உண்ணும் வல்லமையும் தகுதியும் படைத்தவர். ஆஹா, அற்புதம்! உனக்குத்தான் எத்தனை பரந்த உள்ளம், எவ்வளவு நல்ல மனது! நாராயண நாராயண, புரிந்து கொண்டால் சரி. பார்வதி, நாரதன் கூறிய அத்தனை தகுதிகளும் உனக்குள்ளது. இந்த அகிலத்தை காக்கும் அகிலாண்டேஸ்வரி நீ. ஆகவே நீ இந்த கனியை உண்பதே சாலச் சிறந்தது. சுவாமி, தாங்கள் என் மீது உள்ள அன்பின் பால் இந்த கனியை எனக்கு நல்குகின்றீர்கள். ஆனால் இந்த அகிலத்தை காக்கும் சர்வேஸ்வரன் தாங்கள். இந்த குடும்பத்திற்கு தலைவனும் தாங்களே. ஆகவே நாரதர் கூறியது போல் இந்த மாங்கனியை தாங்களே உண்ணச் சிறந்தவர். இல்லை பார்வதி, என்னை விட நம் குடும்பத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவள் நீயே. நம் புத்திரர்கள் மீது அன்பை சொரிந்து அவர்களை நல்வழிப்படுத்துபவளும் நீயே. ஆகவே நீயே இந்த கனியை உண்ண வேண்டும் என்பது என் விருப்பம். சுவாமி, இப்போதுதான் எனக்கு நம் குழந்தைகள் நினைவிற்கு வருகிறார்கள். நாம் ஏன் இந்த அற்புத மாங்கனியை நம் குழந்தைகளுக்கு நல்கக்கூடாது? அவர்கள் வளரும் பிள்ளைகள் அல்லவா? அவர்களுக்கு இந்த கனியின் அற்புதங்கள் நன்மை பயக்கும் அல்லவா? நீ சொல்வதும் சரிதான். விநாயகா, முருகா. ஓம் நம சிவாய. 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 குருநாதர் யஜ்ஞம் வளர்த்து கொண்டிருக்கிறார். நம சிவாய. அழுகையை நிறுத்து பதுமகோமலை. ஓம் நம சிவாய. அண்ணி, நம சிவாய. தாங்கள் அழ வேண்டாம். ஓம் நம சிவாய. அண்ணன் சினமடைகிறார் அல்லவா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சுவாமி தான் கண்ட கனவு குறித்து குருதேவரிடம் கூறிய பிறகும் அவர் ஏதும் கூறவில்லை. நம சிவாய. பரல்களை சுழற்றி சோதிடம் கணித்தும் பதில் ஏதும் இல்லை. நம சிவாய. அதனால்தான் நம சிவாய. நான் அச்சத்தில் பதறுகிறேன். ஓம் நம சிவாய. பதுமகோமலை, உன் அச்சத்தினால் இங்கு ஏதும் நடக்கப் போவதில்லை. நீ சூரபத்மனின் மனைவி. தைரியமாக இருக்க வேண்டும். குருநாதர் பேசும் வரை சற்று அமைதியாக இரு. யஞத்தில் வார்க்க நீர் தாருங்கள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
குருதேவா, ஏன் இப்படி நடந்தது? பதுமகோமலை, என்ன காரியம் செய்திருக்கிறாய்? குருதேவர் நீரை அல்லவா கேட்டார், நீயோ எண்ணெயை கொண்டு வந்து தந்திருக்கிறாய். இல்லை சூரபத்மா, பதுமகோமலை கொடுத்தது எண்ணெய் அல்ல, தண்ணீரேதான். ஆஹா, மாங்கனி! நான் தான் இதை முதலில் கண்டேன். ஆகவே எனக்கே இந்த கனி. இல்லை இல்லை, நானே இளையவன், அன்னையின் செல்லமும் நானே. ஆகவே இந்த கனி எனக்கே. நானே மூத்தவன், மூத்தவனுக்கே முதல் உரிமை உண்டு. ஆகவே இந்த கனி எனக்கே உரியது. அன்னை தந்தையின் இதயத்தில் நீங்கா இடம் பெற்றவன் நானே. ஆகவே எனக்கே கைலாயத்தில் அதீத உரிமையுள்ளது. எனவே இக்கனி எனக்கே சொந்தமானது. பார்வதி, இப்போதுதான் நம் புத்திரர்கள் ஒற்றுமையாக இருப்பதாக கூறினாய். தான் என்ற தன்முனை பற்றி இருப்பதாக கூறினாய். ஆனால் இப்போது நான் காணும் காட்சியோ வேறாக அல்லவா உள்ளது? உன் புத்திரர்களின் ஒற்றுமை ஒற்றை கனியினால் உடைந்து போனதே. முருகா, கணேசா, உங்களின் சிறுபிள்ளை நடத்தையால் உங்கள் தந்தை என்னை எள்ளி நகையாடுகிறார். சற்று பொறுத்திருங்கள். நான் இந்த கனியை இருவருக்கும் நாராயண நாராயண, கனியை பங்கிட்டால் அதன் மகத்துவம் பறிபோய்விடும். யாரேனும் ஒருவரே அதை உண்ண வேண்டும் அன்னையே. நாரதா, நீ வந்த காரியம் சிறப்பாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறதல்லவா? நாராயண நாராயண, இப்படி ஒரு சிக்கல் உண்டாகும் என்று கருதவே இல்லையே. அன்னையே, கவலை வேண்டாம். தங்களின் மூத்த புத்திரனான நான் தங்களின் துயர் துடைப்பேன். பொறுமையின் சிகரமான நான் இந்த கனியை இளையவன் முருகனுக்கு விட்டுக் கொடுக்கிறேன். விட்டுக் கொடுப்போர் கெட்டுப் போவதில்லை என்பது சான்றோர் வழக்கு. முருகா, இந்த கனியை நீயே உன். அண்ணா, தாங்களே மூத்தவர். தாங்கள் தங்களின் உரிமையை விட்டுக் கொடுக்க வேண்டியதில்லை. நான் என் உரிமையை பெற விரும்புவேனே அன்றி ஒருவர் விட்டுக் கொடுப்பதை பெற விரும்ப மாட்டேன். தாங்கள் மூத்தவர் என்பதால் நான் இளையவனாக இருந்து தங்களுக்கே இந்த கனியை தாரை வார்க்கின்றேன். நன்றாக சுவைத்து உண்ணுங்கள். முருகா, தாரை வார்க்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். ஏனென்றால் உரிமை என்னிடம் இருக்கிறது. என் பொருளை எனக்கே எப்படி நீ தாரை வார்க்க இயலும்? ஆகவே அண்ணனாக அன்போடு நான் இதை உனக்கு தருகிறேன். தம்பியாக பெற்றுக்கொள். கனி உனக்கே. அண்ணா, நான் பிறந்ததிலிருந்து நல்கியே வழக்கம் எனக்கு. யாரிடமும் எதையும் ஏற்றதில்லை. ஆகவே தங்கள் பொருள் தங்களிடமே இருக்கட்டும். நான் தாரை வார்க்காவிட்டாலும் அது தங்கள் பொருள்தானே. தாங்களே மாங்கனியை சுவைத்து உண்ணுங்கள். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.
தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. கணேசா, முருகா, மீண்டும் ஏன் இந்த கசப்பான விவாதம்? ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பதை நீங்கள் இருவரும் நினைவில் கொள்ளுங்கள். விட்டுக் கொடுப்பதிலும் போட்டி என்றால் நான் என்ன செய்வது? நாரதா, நாரதா. நாராயண நாராயண. சுவாமி, அழைத்தீர்களா? நாரதா, நடந்தேறும் காட்சியின் சுவையில் மெய்மறந்து நிற்கிறாயோ? இல்லை இல்லை, மன வருத்தத்தில் நிற்கிறேன். அது நன்றாகவே உன் முகத்தில் தெரிகிறது. எனக்கு ஒரு சந்தேகம். கூறுங்கள் சுவாமி. நாரதா, நீ கொண்டு வந்த இந்த அற்புத மாங்கனியானது ஞானத்தை நல்குமா அல்லது மூடத்தனத்தை அருளுமா? ஐயனே, ஏன் தங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம்? இல்லை, விநாயகனுக்கும் முருகனுக்கும் இடையே நடந்தேறும் காட்சியை கண்டதும் எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் தோன்றியது. உண்மையை கூறு நாரதா. நாராயண நாராயண, நான் எதற்கு பொய்யுரைக்கப் போகிறேன்? உண்மையில் இந்த கனியை உண்போருக்கு ஞானம் சித்திக்கும் என்பது உண்மை. ஆனால் உண்ணும் முன் என்ன நடக்கும் என்பதை நான் அறியேன் சுவாமி. இல்லை இல்லை, நான் முன்பே கூறியது போல் என் சந்தேகம் இப்போது தெளிவாகிவிட்டது நாரதா. நாராயணா ஹரி நாராயணா நாராயண. மாங்கனி. ஆஹா, எத்தனை அற்புதமான மாங்கனி இது! இத்தனை ஒளி பொருந்திய மாங்கனியை நான் என் வாழ்நாளிலேயே கண்டதில்லையே. இந்த கனியின் மனமும் அபாரமாக உள்ளதே. தேவரிஷியான நான் பசி அறியாதவன். ஆனால் எனக்கே இந்த கனியை உண்ண வேண்டும் என்று ஆவல் எழுகிறதே. இந்த கனியானது யக்ஷர்களுக்கோ கந்தர்வர்களுக்கோ உரியதாக இருக்கலாம். அவர்கள்தான் இந்த கனியை இவ்விடத்தில் நல்கி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் யாருமே இங்கே இல்லையே. காணவே இத்தனை அழகாகவும் நறுமணத்தோடும் இருக்கும் இந்த கனியை உண்டால் எத்தனை சுவையாக இருக்கும். ஆஹா, என்றுமே புசிக்காத நான் இன்று இக்கனியை உண்ணலாமா? ஆஹா, கண்களை கவரும் இந்த அழகு மிளிரும் கனியின் பின்னே பெரிய ஆபத்து இருக்கிறதோ? நமக்கு ஏன் வம்பு? எங்கிருந்து கனியை எடுத்தோமோ அங்கேயே போட்டு விடுவோம். என் கரத்தை விட்டு அகலவில்லையே. ஆஹா, என்ன விசித்திரம் இது! நான் நினைத்தது போலவே இது ஆபத்துதான் போல் இருக்கிறது. ஆஹா, நான் உண்பதற்கென்றே இந்த மாங்கனியானது பிறப்பெடுத்திருக்க வேண்டும். ஆகவே இதை நான் உண்ண வேண்டும் போல் இருக்கிறது. ஆதலால் எந்த குழப்பமும் இல்லாமல் நானே இக்கனியை உண்கிறேன். நிறுத்து நாரதா. தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. யார் நீ? நான் முதலில் இந்த கனியை உண்ணுகிறேன்.
எதற்காக என்னை தடுத்து நிறுத்துகிறாய்? நான் யார் என்பது முக்கியமல்ல. உன் கரத்தில் இருக்கும் இந்த கனியை யார் உண்ண வேண்டும் என்பதே இப்போது முக்கியம். அப்படியா? ஆம், இந்த கனியை உண்போர் சர்வ வல்லமை படைத்தோராக உருவெடுப்பர். அவர்களால் புதிய உலகையே படைக்க இயலும், புதிய வேதங்களை இயற்ற இயலும், எவராலும் வெல்ல முடியாத நிகரற்றவராக புகழ்பெற்று விளங்குவார். இப்பெரும் தகுதிகளை பெறவல்ல ஒருவரே தன்னை உண்ண வேண்டும் என்று இக்கனி ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறது. அப்பெரும் வல்லமையும் ஆற்றலும் உனக்கு உள்ளதா நாரதா? நாராயண நாராயண, எனக்கு அந்த ஆற்றலும் இல்லை, வல்லமையும் இல்லை. புதிய உலகை படைப்பதும் புதிய வேதங்களை இயற்றுவதும் எளிதான காரியமில்லை. இந்த அகிலத்தை ஆள்வதும் என்னால் முடியுமா? ஒருபோதும் முடியாது. எனக்கு அந்த தகுதி இல்லை என்றால் ஏன் இந்த கனி என் கரத்தை விட்டு பிரிய மறுக்கிறது? இக்கனியை உண்ணும் தகுதி உனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதை யார் வசம் ஒப்படைப்பது என்ற தகுதி உனக்கு மட்டுமே உள்ளது நாரதா. ஆஹா, அதனால்தான் உன்னை விட்டு பிரிய மறுக்கிறது இந்த அபூர்வ கனி. நீ ஒருவனே திரிலோக சஞ்சாரி, 7 லோகத்திலும் சஞ்சரிக்கும் சக்தி படைத்தவன். கைலாயம் முதல் பிரம்மலோகம் வரை நினைத்த நேரத்தில் உன்னால் பிரவேசிக்க முடியும். ஆதலால் இந்த கனியை உரியவரிடம் கொண்டு சேர்க்கும் பொறுப்பை நான் இப்போது உன்னிடம் ஒப்படைக்கிறேன் நாரதா. நாராயண நாராயண, ஏற்கனவே 14 புவனத்திலும் எனக்கு நற்பெயர் இருக்கிறது. இப்பொழுது இப்பணி வேறா? சொல்லவே வேண்டாம். இதை நான் எங்கு யாரிடம் கொண்டு சேர்க்க? நாராயண நாராயண. உயரிய பொருள் ஒருவரை தேடி வரும்போது அது அவரின் வாழ்க்கையை வளமைப்படுத்துவது மட்டுமின்றி அவரின் குணங்களையும் எண்ணங்களையும் பரிசோதித்து மற்றவருக்கும் உணர்த்தும்.